காலை வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திருக்கோம். ஏப்பா அதெல்லாம் நடத்தலையா? லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் முடிச்சிட்டீங்க. ஒன்று ரெண்டு மூணுலாம் நடத்தணுமா? அது லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஆமாங்க. சரி, நடத்தி எடுத்து வச்சிருக்கோம். சித்தா, இப்ப என்ன எத்தனை கிளாஸ் இருக்கு? இது மூணு கிளாஸ் ஆயிடுச்சா? மூணு முடிஞ்சிருக்கோம் சார். மூணாவது கிளாஸுக்கு உங்களுடைய வருக வருக நான் வரவேற்கிறேன். நாலாவது கட்டி. ஒரு கணக்கு கொடுத்த பார்த்து ஆறா இது ஆட்டா ஒழுங்கா இது பேசுவாங்க. ஸ்டார்ட் ஒரு தோகையில மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடும். தோகை வந்து ராஷபாசால வர தோகை. पांच पहर दंदे गया, तीन पहर गया सोई, एक पहर हरि नाम बिन मुक्ति कैसे होई. पांच पहर दंदे गया, तीन. ஹலோ, கேக்குதுங்க? पांच पहर दंदे गया, तीन पहर गया सोई, एक पहर हरिनाम बिन मुक्ति कैसे होई. இது வந்து ஆக்சுவலா கபீர் எழுதுனது. ஹிந்தி போயட் கபீர் தாஸ் எழுதின தோகை. இங்க எப்படி திருக்குறளோ அங்க வந்து தோகை. ஒரு பகர் அப்படின்னா ஒரு ஜாமம் அப்படின்னு அர்த்தம். 3 hours. ஓகேங்களா? ஒரு ஜாமோ, ரெண்டு ஜாமோ, அர்த்த ஜாமோ அந்த மாதிரி. கேட்கவே இல்லை. கேக்குதா? ஹலோ மேம், கேக்குது கேக்குதுங்களா? ஆன்லைன் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. பகர் அப்படின்னா ஜாமம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 hours. என்ன சொல்றாருன்னா, ஒரு பகர் அப்படின்னா 3 hours அப்படிங்களா? அப்ப பாஞ்ச் பகர்னா 5 × 3 15 hours. ஒரு பகர் அப்படின்னா ஒரு ஜாமமா, ஒரு 3 மணி நேரம். இப்ப பாஞ்ச் பகர்னா 5 × 3 15 மணி நேரம். தந்தானா, தந்தேனா தொழில், ஒர்க்கு. தந்தா கயா அப்படின்னா தூங்குற. ஒரு நாளைக்கு சாரி, தந்தானா தொழில், ஒர்க் பண்றேன். 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றேன். தீன் பகர் கயா சோய். சோய் அப்படின்னா சோனா அப்படின்னா தூங்குறது. சோத்தாகும் அப்படின்னா தூங்குற அப்படின்னு அர்த்தம். சோனா தூங்குறது. தீன் பகர் அப்படின்னா 9 மணி நேரம். அதாவது ஒரு பகர்னா 3 மணி நேரம். தீன் பகர்னு சொல்றாரு 9 hours. ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு நான் 15 மணி நேரம் வேலை செய்யறேன், 9 மணி நேரம் தூங்குறேன். ஏக் ப ஹரிநாம் பின். பின் அப்படின்னா பினா, டோன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹரிநாம் பின் அப்படின்னா ஹரினா கடவுளை சொல்றாரு. பெருமாள், ஹரிஹரன், ஹரி. சரிங்களா? அப்ப ஹரினா பெருமாள் சொல்றாரு, கடவுளை சொல்றாரு, பகவான. ஹரிநாம் பின். ஒரு ஜாமம் கூட உன்னோட பேரை நினைக்க வந்து எனக்கு டைம் இல்லை. முக்தி கைசே ஹோய். கைசேனா எப்படி, எனக்கு வந்து எப்படி முக்தி கிடைக்கும்? முக்தினா மோட்சம் கிடைக்கும். ஒரு கடவுளை நினைச்சாதானே மோட்சம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் எனக்கு வந்து கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் போயிட்டு என்ன சொல்றாருன்னா, கடவுளை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப பாஞ்சு பகர் தந்தை, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யறேன், 9 மணி நேரம் தூங்குறேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு ஒரு ஜாம கூட உன்னை நினைக்க டைம் இல்லையே, எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரே பண்றாரு கடவுள்கிட்ட. எனக்கு வந்து உன்னை நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவார். அதுதான் இந்த தோகை. ஓகேங்களா? ஸோ கடவுளை நினைக்கணும். உன்னை நான் மறைக்கணும், என் நான் மறவாதுன்னு சொல்லுவாரே புத்தர், அந்த மாதிரி. இது தேவையில்லை. இது உங்களுக்கு புரியாது மீனிங். சும்மா ஒரு ஸ்டார்ட் பண்றது, சும்மா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுல. ஒரு தோகை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா இது இது எழுதுறீங்களா? அது இது இப்ப புரியாது. தோகை நடத்துவோம். சரி, இப்ப எதுல இருந்து சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? மேம், எது வரைக்கும் லாஸ்டா வந்து வியஞ்சன் மேம். சாவ இருக்கு, அது ஞாபகம் பார்த்துட்டோம். டா டாவ இருக்கு. சரி. பாரக்கடி. அதான் நீங்க மேம் பார்க்கணும். பார்க்கலாம்ல? இல்லை வியஞ்சன் எழுதிடுறீங்களா? பாரக்கடி எழுதிடுறீங்களா? டேரக்டா போயிடலாம் அடுத்து. பாரக்கடி அந்த டா எழுதிடுறீங்களா? டேரக்டா டெக்ஸ்ட் போயிடலாமா? இல்ல திருப்பி டா டா டி டி டூ டூலாம் பார்க்கலாமான்னு கேட்குறேன்.